السلام عليكم ورحمة الله وبركاته. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சூரியன் உதயமாகும் நாட்களிலே மிகவும் சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாளாகும். அதில்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அந்நாளில்தான் அவர்கள் சொர்க்க தோட்டத்தில் தங்க வைக்கப்பட்டார்கள். கியாமத்து நாளும் வெள்ளிக்கிழமை தான் ஏற்படும் என்று கூறினார். இவ்வாறான ஒரு பரக்கத்து பொருந்திய நாள் ஜும்மாவுடைய நாள். இந்த நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில அமல்களை நமக்கு கற்றுத் தந்துள்ளார்கள். சுன்னத்தான அமல்கள். நபியுடைய ஒவ்வொரு வாழ்விலும் நமக்கு எண்ணற்ற விஷயங்கள் கிடைப்பதை போல் இந்த ஜும்மாவுடைய நாளிலும் நபி அவர்கள் சில சுன்னத்தான விஷயத்தை நமக்கு கற்றுத் தந்துள்ளார்கள். அதில் முதலாவது, ஜும்மா நாளைக்காக வேண்டி குளித்து கொண்டு வருவது, குளித்து சுத்தமாக வருவது, வாசனை திரவங்கள் அத்தர் வகைகளை தடவிக்கொள்வது, நம்மிடம் இருப்பதிலே நல்ல ஆடையை அணிந்து வருவது, ஜும்மாவுடைய பாங்கு சொல்வதற்கு முன்னால் மிம்பருக்கு அருகில், அதாவது இமாமுக்கு அருகில் வந்து உட்காருவது, இதற்கும் அதிகமான நன்மைகள் சொல்லப்பட்டுள்ளது. வியாபாரத்தை விட்டுவிடுதல். ஜும்மாவுடைய பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் வியாபாரத்தை விட்டுவிட வேண்டும். உடனடியாக மஸ்ஜிதை நோக்கி விரைந்து செல்ல வேண்டும். இமாம் ஹுத்துபா ஓதுகின்ற பொழுது அந்த ஹுத்துபாவை கவனமாக கேட்க வேண்டும். முடிந்த அளவிற்கு நடந்து செல்வதற்கு முயற்சிக்க வேண்டும். இல்லை என்றால் மஸ்ஜிதிலிருந்து ஒரு சிறிது தூரத்தில் வாகனத்தை நிறுத்திவிட்டு அங்கிருந்து நடந்து செல்வது. ஜும்மாவுடைய ஹுத்துபாவை கவனமாக கேட்பது. ஜும்மாவுடைய ஹுத்துபா சொல்கின்ற பொழுது பேசிக்கொண்டிருந்தால் அல்லது வேறு ஏதாவது வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் ஜும்மாவுடைய முழுமையான நன்மையை இழந்து விடுவோம். ஜும்மாவுடைய சுன்னத்தை நிறைவேற்றுவது, அதிகமாக அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடுவது, நபி அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதுவது. இந்த நாளில் ஒரு நேரம் உண்டு, அந்த நேரம் நாம் செய்கின்ற துவாவை அல்லாஹ் கபூல் செய்கிறான். எனவே அதிகமாக நம்முடைய தேவையை அல்லாஹ்விடத்தில் முன்வைத்து துவா செய்வது. சூரத்துல் கஹ்ஃப் என்ற அத்தியாயத்தை ஓதுவது. நபி அவர்கள் கூறினார்கள், யார் வெள்ளிக்கிழமை அன்று சூரத்துல் கஹ்ஃபை ஓதுகிறார்களோ அடுத்த ஜும்மா வரை சகல குழப்பங்களிலிருந்தும் அவர் பாதுகாக்கப்படுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே அந்த சூறாவையும் அதிகமாக ஓதுவது. குறிப்பாக நன்மைகள் பெறாவிட்டாலும் அல்லது நன்மைகளில் குறைவு ஏற்பட்டு விட்டாலும் பரவாயில்லை, அந்த நன்மைகளை முழுமையாக இழந்துவிடவும் கூடாது. ஒரு செயலை செய்து பாவத்தை சுமர்ந்து கொள்ளவும் கூடாது. ஜும்மாவுடைய நாளில் குத்துபா செய்கின்ற பொழுது பேசக்கூடாது. மனிதர்களின் பிடரிகளை கடந்து செல்வது, அதாவது சஃபிலே உட்கார்ந்திருக்கிற பொழுது அவர்களை தாண்டி சென்று நோவினை ஏற்படுத்துவது, இதனால் ஜும்மாவுடைய நன்மையை அவர் இழந்து விடுகிறார் என்று நபி அவர்கள் கூறினார்கள். இவ்வாறான ஜும்மாவுடைய தினத்தில் இந்த சுன்னத்துகளை நாம் பின்பற்ற வேண்டும். குறிப்பாக ஜும்மாவுடைய நாளில் சீக்கிரமாக அதிவேகமாக நாம் ஜும்மாவுடைய தொழுகைக்காக வேண்டி தயார் செய்து கொண்டு ஜும்மாவுடைய தொழுகைக்காக மஸ்ஜிதிற்கு சென்று பாங்கிற்கு முன்னாடியே செல்ல வேண்டும். நபி அவங்க சொன்னாங்க, பாங்கிற்கு முன்னால் யார் முதலாவதாக மஸ்ஜிதுக்கு வருகிறாரோ அல்லாஹ் அவருக்கு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை, அதற்கு பின்னால் வருபவர்களுக்கு மாடு குர்பானி கொடுத்த நன்மை, அதற்கு பின்னால் வருபவர்களுக்கு ஆடு குர்பானி கொடுத்த நன்மை, அதற்கு பின்னால் வருபவர்களுக்கு கோழி குர்பானி கொடுத்த நன்மை, அதற்கு பின்னால் வருபவர்களுக்கு முட்டையை குர்பானி, அதாவது தர்மமாக கொடுத்த நன்மை கிடைக்கும் என்று சொன்னார். இமாம் மிம்பரில் ஏறிவிட்டால் அந்த நன்மையை பதிவு செய்கிற மலக்குகள் அதை நிறுத்தி கொள்கிறார்கள் என்று நபி அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே நம்முடைய அதிகமான நன்மைகளை சம்பாதிக்கின்ற சேமிக்கின்ற வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்துள்ளான். இவ்வாறான ஜும்மாவுடைய தொழுகைகளுக்கு சீக்கிரமாக அதிவேகமாக விரைவாக மஸ்ஜிதிற்கு சென்று நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்போம், பாவ மன்னிப்பு தேடுவோம், ஸலவாத்தை ஓதுவோம். வல்ல ரஹ்மான்
நமக்கு வாய்ப்புகளை தந்து நன்மைகளை சேகரிக்கிற வாய்ப்பை தருவானாக.